ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்த நெக்ஸ்ட் பேட்ச் தான். ஓகேவா? ஸோ ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் பேட்ச்சு. ஸோ இந்த பேட்சோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மர். ஆல்ரெடி நம்ம வந்து சம்மர் டெஸ்ட் பேட்ச் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அதை வந்து இப்போது ட்ராப் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆல்ரெடி வேரல் பேட்ச் எப்படி கொடுத்துட்ருக்கோமோ சேம் அதே மாதிரி அவுட் சோர்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுதான் இந்த பேட்ச்சு. அண்ட் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ டெய்லி இதில் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் தான். ஸோ ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து அதனால உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப், ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு 2 hours தான் கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வைவா செஷன் அப்படிங்கிறது வீக்லி இருக்கும். ஸோ பிஒய்க்யூ டிஸ்கஷன் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அது கூட அதுவும் பார்த்துடலாம். அண்ட் அதே போல் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கிட்ட டேரெக்டாகவே கேட்கலாம். ஸோ குரூப்பில் கேட்டாலும் சரி, இல்லைனா டிஎம் பண்ணாலும் சரி. ஸோ எப்படினாலும் உங்கள் டவுட்டை எந்த நேரத்தில் வேணாலும் கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன். ஸோ நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதுவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேவா? ஸோ வைவா வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வைவாவில் அதை படித்து திருப்பி ரிப்பீட்டாக அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது வந்து அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலும் அதில் மேக்ஸிமம் யாரும் எழுதுறதில்லை. ஏன்னா வேரல் பேட்ச்லேயே வந்து நான் நிறைய பார்த்தேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் யாரும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வைவா அப்படின்னு வச்சா நிறைய படிக்கிறீங்க. ஓகேவா? படிக்கிறீங்க, இல்லைனா நான் சொல்கிறத கேட்குறது மூலமாக அது உங்களுக்கு கொஞ்சம் ரிவைஸ் ஆகுது. ஸோ நிறைய ஃபீட்பேக் மூலமாக தான் இந்த ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் போர்ஷன்ஸ் எல்லாம். அதை வந்து உங்களை கம்ப்ளீட்டாக படிக்கவும் வச்சுருவேன். ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்கிறேன். ஸோ இந்த பேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் பேட்ச். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் பீப்புள், இல்லை ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் யாராக இருந்தாலுமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங்கில் நம்ம வந்து ஒரு மற்ற டைமில் ஒரு டே டைமில் வந்து நீங்கள் ஒரு 5 to 6 hours உட்காந்து படிக்கிறது அந்த ஏர்லி மார்னிங் 1 or 2 hour உட்காந்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த மைண்டில் வந்து படிச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால தான் இந்த டைம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் கைடன்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 150 daysக்குள்ளே கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்குள்ளே வந்து நம்ம நல்லபடியாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி படித்து Group 1 அப்கமிங் Group 1 Group 2 Group 4 எல்லாமே நம்ம ஜிஎஸ்சில் வந்து நல்ல மார்க் வாங்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி வீக்லி வைவா இருக்கும், மந்த்லி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மந்த்லி டெஸ்ட் வந்து பைலிங்குவலாகவே கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 2 hours கிளாஸ். அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸ் வந்து அவைலபிள். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஏர்லி மார்னிங் அட்டன் பண்ண முடியல, ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மற்ற டைமில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது என்னென்ன கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ பாலிட்டி வந்து லக்ஷ்மிகாந்தில் இருக்கிறதும் கவர் பண்ணி கொடுப்போம். அண்ட் பிரகதீஷ். ஓகேவா? ஸோ பிரகதீஷில் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா டேட்டாவும் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டேட்டா லக்ஷ்மிகாந்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ எல்லாமே கவர் ஆயிரும். அண்ட் ஐஎன்எம் இந்திய தேசிய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு ஸ்கூல் புக்ஸில் வந்து அந்த ஆக்சுவலாக 12th புக்கில் கவர் ஆகும். ஸோ அது இல்லாமல் எத்திக்ஸ் புக்கில் கொஞ்சம் கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷன் அவர்களோட அந்த தேசிய வரலாறு. ஓகேவா? அந்த புக்கில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இப்போது கவர்னர் ஜென்ரல்ஸ் எல்லாம் பற்றி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலான டாபிக்ஸு. ஸோ அதுவுமே வந்து நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? கிளாஸ் எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் வந்து அதையும் படிச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அப்கமிங் இப்போ நமக்கு எக்ஸாம் வந்து எந்த பேட்டர்னில் கேட்குறாங்க, ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரே சோர்ஸை வந்து நம்பி இருக்க முடியாது. இப்போ வந்து ஓகே வெங்கடேஷன் மட்டும் படித்து அதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நடக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து வெளியே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுற மாதிரி. அப்போ நம்மளால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியலனா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது மூலமாக அதுக்கான ஆன்சரை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டிடிவி. ஸோ தற்கால தமிழ்நாடு வரலாறு. இதுவுமே வந்து நமக்கு வெங்கடேஷன் அவர்கள் புக்கு. அண்ட் இதில் நமக்கு தர்மராஜ் அவர்கள் புக் இருக்கும். அதுக்கப்புறம் கே பிள்ளை. ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே வந்து ஒரே நோட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து எப்பயுமே மாற போகிறது இல்லையா? மாற போகிறது இல்லை.
ஸோ அதனால் அது போக எங்கேயாவது நமக்கு அப்பப்போ நியூஸ் பேப்பர்லலாம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் இருக்கும், அதை உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கவர் பண்ணிடுவேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து சோஷியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் பாஷிவா, ஸோ அந்த புக்கே நமக்கு போதும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு பாலிசி நோட்ஸு, இப்போ வந்து ஓல்ட் பாலிசி நோட்ஸ் ஆகட்டும், இல்லைனா இனிமேல் விட போகிற பாலிசி நோட்ஸ் ஆகட்டும், எதாக இருந்தாலுமே இப்போ பாலிசி நோட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் நமக்கு ப்ரீவியஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. புதுசாக வரக்கூடிய ஸ்கீமை தான் வந்து அந்த பாலிசி நோட்ஸில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் பாலிசி நோட்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சங்கமேஜ். ஸோ யூனிட் 6 வந்து எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து நம்ம இந்த சங்கமேஜ் வந்து எப்படி படிக்கணும், எதில் படிக்கலாம், ஸோ எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், ஸோ அது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது கவர்னன்ஸ் வந்து கவலைப்படாதுங்க, அதுக்கும் நோட்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸும் எடுத்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன், அப்புறம் பாலிசி நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பட்ஜெட்டு, தமிழர்ஸ் மேகசின், இது போகிற எக்கனாமிக் சர்வே. ஓகேவா? இப்போ ரிலீஸ் பண்ணாங்களே 2025-26க்கான எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குண்டான மெட்டீரியல் ப்ளஸ் வந்து கிளாஸஸ். ஓகேவா? ஸோ அதுவும் கொடுத்துருவோம். அண்ட் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து 8778375124, ஸோ வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்புக்கே அனுப்புங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க, அதுதான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ டெலகிராமில் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட டேரெக்டாக இப்போ இந்த போஸ்ட் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டிஎம் பண்ணிவிட்டு அதில் நான் சென்ட் பண்ணவான்னு கேட்டுட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சென்ட் பண்ணிங்க அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 999. ஓகேவா? ஸோ 999 தான் அமௌண்ட்டு, எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து நம்ம ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க, நம்ம கிளாஸஸ் பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் சும்மா வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வேரல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அண்ட் அதில் உள்ள வீடியோஸும் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன், அண்ட் அதையும் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்பி ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ எப்படின்னு பார்த்துட்டு யோசிச்சு ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.